கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ தான் வருஷம் தொடங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளால் 7 மாதம் முடிஞ்சு 8வது மாதத்துக்குள்ளால் நம்ம வந்துட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்கள் கஷ்டம் மட்டும் ஃபாஸ்ட்டாக ஓடலை அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்ணின் மணி போல பாதுகாத்ததற்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை நாம் காணிக்கையாக செலுத்துவோம். இந்த முதல் நாள், இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல காத்தீங்க. எவ்வளோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள் எல்லாம் இருந்தது ஆண்டவரே. ஆனாலும் அதன் மத்தியிலும் உம்முடைய அற்புத கரங்கள் எங்களை நடத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி உங்களோடு இணைந்து அடிமையும் சேர்ந்து தேவனுடைய பாதப்படியிலே ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக்கி இப்பொழுது இந்த புதிய மாதத்திற்கான மங்கள வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். சரி, எடுத்து வாசிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். நீ முதலாவது அடைக்கப்பட்ட தோட்டம், 2வது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, 3வது முத்தரிக்கப்பட்ட கிணறு. இது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு ஆண்டவர் போடுகிற ஒரு விசேஷித்த பாதுகாப்பாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் உன்னுடைய தோட்டத்துக்குள்ளால கண்ட மாந்திரிக வல்லமையினுடைய கிரியைகளுடைய செயல்பாடை பார்த்திருக்கலாம். பொறாமையின் ஆவிகளுடைய செயல்பாடை பார்த்திருக்கலாம். எரிச்சலின் ஆவிகளுடைய செயல்பாடுகளை பார்த்திருக்கலாம். விரோதிகள் வந்து உன் மேலே எரிஞ்சு விழுந்து உன் மேலே போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன் தொழில் ஸ்தாபனத்தையும் ஊழிய ஸ்தாபனத்தை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு உன் வீட்டுக்குள்ளால் மகிமையாய் வீற்றிருந்து மகிமையான காரியங்களை செய்வான். வேதம் சொல்லுகிறது, சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி அதன் நடுவிலே நான் மகிமையாய் வீற்றிருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் உங்கள் வீட்டை சுற்றி ஆண்டவர் அக்கினி வேலி போடுகிறார். தான் அடைக்கப்பட்ட தோட்டம். எதுக்கு ஒரு தோட்டத்திற்கு அடைப்பு, வேலி அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னாச்சுன்னா கண்ட பிராணிகளெல்லாம் உள்ளே வந்து இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை சாப்பிட்டு பெரிய நஷ்டத்தை வளவச்சிரும், அழிவை கொண்டு வந்துடும். இதுக்காகத்தான் ஒரு தோட்டத்திற்கு அடைப்பு போடப்படுகிறது. ஒரு காம்பவுண்ட் வால் ஒரு வீட்டிற்கு போடப்படுகிறதுனுடைய ரகசியம் என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளால் தேவையில்லாத யாரும் வரக்கூடாது என்பதற்காக தான் காம்பவுண்ட் வால் போடுறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளால் காம்பவுண்ட் வால் இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தின்படி ஒரு அக்கினி மதில் சுவரை உங்கள் வீட்டை சுற்றி வைத்து உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை தருவார். கடந்த நாட்களில் விரோதிகள் வந்து உங்கள் வீட்டு வாசற்படியில் கடந்து கத்தியிருக்கலாம், கூச்சல் போட்டிருக்கலாம், கடங்காரம் வந்து கத்தியிருக்கலாம், தேவையில்லாத பிரச்சனைக்குரியவர்கள் வந்து கத்தியிருக்கலாம். உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களை இழுத்து போட்டு உங்களையும் அந்த பிரச்சனைக்குள்ளே சேர்த்து உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு விடிவு காலத்தை தரும்படி உங்கள் வீட்டை சுற்றி, உங்கள் குடும்பத்தை சுற்றி, உங்கள் சரீரத்தை சுற்றி ஆண்டவர் வேலி போடுகிறத அடைக்கப்பட்ட தோட்டம். அன்றைக்கு யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி ஆண்டவர் வேலி போட்டபடினால சாஸ் உள்ளே போக முடியலை. அது வெளியே தான் கடந்தது, உள்ளே போக முயற்சிக்கலை. ஆண்டவராக பார்த்து சாஸ்கிட்ட கேட்குறாரு, என்ன என் யோபுவினுடைய வீட்டு வாசப்படியில் கிடக்கிற என் தாசனாகிய யோபு மீது கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்கும்போது அந்த சாஸ் சொல்லுது, ஆமாம் நான் உள்ளே போகலான்னு முயற்சிக்கிறேன், முடியலை. ஏன்னா நீங்கள் தான் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சுற்றி வேலி போட்டிருக்கிறீங்களே. இன்றைக்கு உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் சுற்றி ஆண்டவர் வேலி போடுவார். அப்படி வேலி போடும்போது என்ன நடக்குன்னா, ஆண்டவர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தார். அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று.
இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக இந்த ஆகஸ்ட் மாதம் சொல்கிறாரு, உன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் சுற்றி வேலி போட்டுட்டு உன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் உங்களை எள்ளி நகையாடினாங்களோ அவங்க மத்தியில் கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். தேசத்தில் சம்பத்து பெருகும். அது மட்டும் இல்லை, அடைக்கப்பட்ட தோட்டம், அடுத்து மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா உன்னுடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவர் போடுகிற வேலி, எந்த பாவ காரியங்களும் உன்னுடைய ஆத்துமாவை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சுற்றி வேலி போட்டு உன்னுடைய ஆத்துமாவை எல்லா தீங்கிற்கும் பொல்லாங்கிற்கும் விலக்கி காப்பார். மூன்றாவது, முத்தரிக்கப்பட்ட கிணறு. அப்படின்னா உன்னுடைய ஆவிக்கு ஒரு பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. ஆவி வெளியேறிச்சுன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். அப்போ அவனுடைய ஆவிக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்றது உன்னுடைய உயிர் பாதுகாப்பு. உன்னுடைய உயிருக்கு விரோதமாய் வருகிற அச்சுறுத்தல்களையும் கிரியைகளையும் வியாதிகளையும் மாந்திரீக வல்லமைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு உனக்கு நல்ல சுகத்தையும் தீர்க்காயுசையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஸோ இந்த மாதம் ஒரு பெரிய பாதுகாப்பின் ஒரு மாதமாக நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு விடிவு காலத்தையும் கொடுத்து, என் பிள்ளைங்க நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்குற அளவுக்கு அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு ஆண்டவர் திட்டம் பண்ணி இந்த காரியத்தை உங்களுக்கு செய்திருக்கிறாரு. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் இம்மானுவேல் ஃப்ரம் பெங்களூர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 2018 வருடத்திலிருந்து தொடர்ந்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறோம். நான் தனி நபராக பெங்களூரில் துடைப்பம் வியாபாரம், அப்படின்னா ப்ரூம் தொடப்பம் வியாபாரம் செய்து வருகிறேன். பெங்களூரில் ஒரு தெருவுக்குள் சென்றால் இந்த பக்கம் போவது என்று வழி தெரியாமல் இருந்தவன் நான். இப்படிப்பட்ட நிலைமையில் ஆகஸ்ட் 15 2024 வருஷத்தில் தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக நடத்தப்பட்ட வியாபாரிகளுக்கான கலந்தாலோசனை கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் இருக்கும் என்று மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்து என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. அசாம், கர்நாடகா, பொள்ளாச்சி போன்ற இடங்களில் எல்லாம் வியாபாரத்தை விரிவடைய செய்துள்ளார். இந்த தொழிலில் என்னை பற்றி தெரியாதவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கர்த்தர் உயர்வை தந்துள்ளார். அவர்கள் அன்னைக்கு ஜெபித்த அந்த போது எடுத்துக்கொண்ட அந்த ஃபோட்டோ எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு திரையில் போடுறோம் பாருங்கள். அதன் பிறகு அவங்க இந்த சாட்சியை சொன்ன ஃபோட்டோவும் இப்போ திரையில் நீங்கள் பார்க்கலாம். இவங்க 2018 எல்லா மாதமும் அன்பரின் பாதத்தொரு நாள் கூட்டத்திற்கு பெங்களூர்லேருந்து கிளம்பி வருவாங்களாம். அவங்களுடைய சாதாரணமாக இருந்த வாழ்க்கையை கை தூக்கி விட்டது அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம். அது மட்டுமல்ல, அந்த வியாபாரிகள் கூடுகை. ஸோ நாளைக்கு நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் சென்னை வேப்பேரியில் வழக்கம் போல் பிகேஎன் ஆடிட்டோரியத்தில் வச்சு நடக்க போகுது. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக முடிந்தவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துங்க. அங்கே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்க நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கான பேர் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு எவ்வளோ அற்புதங்கள் அங்கே நடக்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த மாதம் அந்த அற்புதத்தை தள்ளி போடாதபடிக்கு நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு கரெக்டாக மீட்டிங் தொடங்கும். முதல்ல ஆராதனை நேரத்தில் நீங்கள் வந்துடணும். ஏன்னா ஆராதனை நேரத்தில் பெரிய ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், விடுதலையெல்லாம் அந்த நேரத்தில் தான் நடக்கும். ஆண்டவர் அந்த இடத்துல மகிமையாக உலாவுவார். எனவே 10 மணிக்கு போகலாம், 10:30 மணிக்கு போகலாம், செய்தி நேரத்தில் போகலாம் அப்படின்னு இல்லாமல் கரெக்டாக 9:30க்கு நீங்கள் மெயின் ஹாலில் நீங்கள் சீட்டை எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லேட்டாக மேல் ஹால் கிடைக்காது, கீழ் ஹால் கிடைக்கும். இன்னும் லேட்டானா பின்னாடி ஒரு ஹால் இருக்குது, அங்கே தான் கிடைக்கும். அதையும் தாண்டினா அதுக்கப்புறம் வெளியே தான் பந்தலில் உட்காரணும். ஸோ கரெக்டாக 9:30க்கு இந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த சகோதரர் இம்மானுவேலை அவங்க ஃபீல்டில் தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்த்தி பெரிய ஸ்தானத்தில் வைத்த ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த ஆகஸ்ட் மாதம் 1 என் பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதப்படியில் இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி, இந்த மாதத்தில் நீ செய்ய போகிற நன்மைகளுக்காகவும் அட்வான்ஸாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீ சொன்ன மங்கள வார்த்தையின்படி
என் பிள்ளைகளை அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாக இவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், செல்வங்களை கர்த்தர் சுத்தி வேலி போடுவீராக. அந்நிய மனுஷர்களோ அந்நிய நுகத்தாரோ யாரும் என் பிள்ளைகள் மேலே வந்து தேவையில்லாத காரியங்களை ஏவாதபடிக்கு இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். மாந்திரிக வல்லமைகள் செயலிழந்து போவதாக. பில்லிசூனிய கட்டுகளுடைய ஆவிகள் அழிக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிப்போவார்களாக. ஆண்டவரே, இந்த மாதம் என் பிள்ளைகளுக்கு ஒரு பெருத்த அறுவடையின் மாதமாய் அமைவதாக. அன்றைக்கு யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து சம்பத்தை தேசத்தில் பெருக பண்ணின ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் சம்பத்து தேசத்தில் பெருகும்படிக்கு இவர்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து எந்த இழப்போ, நஷ்டமோ, கடனோ, வட்டியோ என் பிள்ளைகளுடைய செல்வங்களை சூறையாடாதபடிக்கு, கொள்ளையடிக்காதபடிக்கு ஆண்டவரே, நீர் என் பிள்ளைகளை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு இவர்களை ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். இவருடைய ஆத்துமா மாயைகளுக்கு விலைக்கு பாதுகாக்கப்படும்படிக்கு இவர்களை மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்கிற வசனத்தின்படி இவருடைய ஆத்துமாவுக்கு கர்த்தர் மறைவு கட்டுவீராக. முத்தரிக்கப்பட்ட கிணறு என்கிற வசனத்தின்படி இவருடைய ஆவிக்கு தெய்வீக பாதுகாப்பு, இவருடைய மரணங்களுக்கு விலைக்கு இவர்களை காத்து கொள்ளும், மரண கட்டுகளிலிருந்து இவர்களை விடுதலையாக்கும். இவருடைய ஆவிக்கு ஆண்டவர், அவருடைய ஜீவனுக்கு ஆண்டவர் இன்றைக்கு பாதுகாப்பளிப்பீராக. இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் அழிக்கும்படிக்கு பரலோகத்தின் தேவன் உம்முடைய தழும்புள்ள கரத்தை வைத்து ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் குணமாக்குவீராக. எல்லா சாபக்கட்டுகளும் மரணக்கட்டுகளும் மறக்கப்படட்டும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன எபிரேயர் 6:14 அப்படியே இவர்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.